எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். 8070 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட நாட்டின் மிக நீண்ட ரயில் பாதை மிசோரமில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. 7.8 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தகவல். கல்விக் கடன் ரத்து உள்ளிட்ட எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் திமுக அரசு மோசடி. திமுக அரசு மீது விஜய் கடும் விமர்சனம். திமுக தலைமையிலான கூட்டணிக்கு விஜய் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. நடிகர் வடிவேலு பொதுக்கூட்டம் நடத்தினாலும் கூட்டம் வரும் என திருமாவளவன் பதிலடி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக மு. வீரபாண்டியன் தேர்வு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. இனி விரிவான செய்திகள். 8070 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள நாட்டிலேயே மிக நீண்ட ரயில் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். இந்திய ரயில்வே துறை வரலாற்றில் மிகவும் சவாலான பணியாக கருதப்பட்ட பைராபி சாய்ராங் ரயில் பாதை அஸ்ஸாம் மாநிலத்தை தென்கிழக்கு ஆசியாவுடன் இணைக்கிறது. இந்த ரயில் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். அப்பொழுது பேசிய அவர், நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்தியா 7.8% வளர்ச்சி அடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு நடத்தினார். தமிழக அரசின் 40க்கும் மேற்பட்ட சேவைகளை பொதுமக்களுக்கு வழங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டு தீர்வு காணப்படுகிறது. இந்நிலையில் இந்த திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 7.8 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனுக்கள் மீது பரிசீலனை செய்து உடனடியாக தீர்வு காணும்படி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாற்றுத்திறனாளிகளிடம் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தி உள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்விக் கடன் ரத்து, டீசல் விலை குறைப்பு உள்ளிட்ட எந்த ஒரு வாக்குறுதியையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் மரக்கடை பகுதியில் இன்று பரப்புரையை தொடங்கிய விஜய், கல்விக் கடனை ரத்து செய்வோம் என்றும் டீசல் விலையை குறைப்போம் என்றும் கூறிய திமுக ஆட்சிக்கு வந்ததும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மோசடி செய்வதாக குற்றம் சாட்டினார். தான் கேட்கும் எந்த ஒரு கேள்விக்கும் இதுவரை பதிலளிக்கவில்லை என்றும் விஜய் சாடினார். திமுக கூட்டணியை அசைத்து பார்க்கும் அளவிற்கு விஜயால் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு நடிகருக்கும் கூட்டம் வரும் என்றும், நடிகர் வடிவேலு பேசினாலும் இவ்வளவு கூட்டம் வரும் என்றும் திருமாவளவன் கூறினார். இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் காத்திருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற சர்வதேச பொறியாளர் மன்ற மாநாட்டில் பேசிய அவர், தமிழ்நாடு அரசுக்கும் வெளிநாடுகளில் உள்ள தனியார் நிறுவனங்களுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் பொறியாளர்கள் தொழில் முனைவோர்களாக உயர்த்தும் வகையில் திமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விஜய் நாகையில் மேற்கொள்ள இருந்த பரப்புரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று பரப்புரையை தொடங்கினார். இந்நிலையில் நாகை மாவட்டம் அவுரித்திடலில் வருகிற 20ஆம் தேதி விஜயின் பிரச்சாரத்திற்கு தவேகாவினர் அனுமதி கேட்டு மனு அளித்திருந்தனர். அதே நாளில் திமுகவினர் கூட்டம் நடத்த ஏற்கனவே பதிவு செய்திருப்பதால் அனுமதி வழங்க இயலாது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை அபிராமி சன்னதி வாசல், புத்தூர் ரவுண்டானா, காடம்பாடி ஐடிஐ வளாகம் உள்ளிட்ட இடங்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் தற்போது சந்தித்து வரும் இடையூறுகளை விஜயகாந்தும் சந்தித்ததாக பிரேமலதா கூறியுள்ளார். இதுபோன்ற இடையூறுகள், சவால்களை தாண்டித்தான் இலக்கை அடைய முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். சினிமாவில் மிக பிரபலமாக இருந்தபோதே விஜயகாந்த் அரசியலில் நுழைந்து பல்வேறு தடைகளை கடந்து வந்ததாகவும் பிரேமலதா குறிப்பிட்டுள்ளார்.
செங்கோட்டையனுக்கு நாளுக்கு நாள் ஆதரவு பெருகி வருகிறது. அவரை நாள்தோறும் ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் சந்தித்து பேசி வருகின்றனர். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தனது ஆதரவாளர்களுடன் செங்கோட்டையனை சந்தித்தார். அதிமுக பிரிந்து கிடப்பதால் கூட்டணிக்கு வருபவர்கள் கூட இப்போது வரவில்லை என்று அப்பொழுது வெல்லமண்டி நடராஜன் கூறினார். கூட்டணி பற்றி பேசுவதற்கு முன் இபிஎஸ் அவருடைய கட்சியை உடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என கனிமொழி தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் கட்சியை பாதுகாப்பதே அதிமுகவுக்கும் இபிஎஸ்க்கும் நல்லது என கூறிய அவர் வர இருக்கும் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரையை விரைவில் தொடங்க இருப்பதாகவும் கூறினார். மணிப்பூர் மக்களை பிரதமர் நரேந்திர மோடி அவமதித்து விட்டதாக மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். 46 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் சொந்த மக்களுக்காக அனுதாபம் தெரிவிக்க கூட நேரமில்லை என்று அவர் சாடியுள்ளார். கடைசியாக ஜனவரி 2022 தேர்தலுக்காக மட்டுமே பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூர் வந்ததாகவும் தற்போது அவர் மேற்கொண்ட இந்த பயணத்தால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்றும் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். 550 வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு வெறும் 66 வாக்குறுதிகளை மட்டுமே திமுக நிறைவேற்றி உள்ளதாக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இதை கணக்கில் கொண்டால் அதற்கு 13 மார்க்குகள் தான் வரும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனால் திமுக அரசு ஃபெயில் ஆகிவிட்டதாகவும் அன்புமணி தெரிவித்துள்ளார். முன்னதாக அன்புமணி வெளியிட்டிருந்த விடியல் எங்கே புத்தகத்தில் வேலைவாய்ப்புகள், மாதந்தோறும் மின் கணக்கீடு போன்றவை நிறைவேற்றப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளராக மு. வீரபாண்டியன் நியமிக்கப்பட்டுள்ளார். சிபிஐ மாநில செயற்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் துணை செயலாளராக இருந்த வீரபாண்டியனை மாநில செயலாளராக நியமித்து ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அவர் 10 ஆண்டுகளுக்கு இந்த பதவியில் இருப்பார். முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் தலைமையில் இசைஞானி இளையராஜாவுக்கு சென்னையில் பிரம்மாண்ட பாராட்டு விழா நடைபெற்றது. திரைப்பாடல்களை பாமரன் முதல் பணக்காரர்கள் வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்தவர் இசைஞானி இளையராஜா. இவரது சாதனைகள் கடல் கடந்தும் தொடர்கின்றன. அண்மையில் லண்டனில் சிம்பனி இசை கோர்ப்பு நிகழ்ச்சியை நடத்தி பிரமிப்பில் ஆழ்த்தினார். அவரது 50 ஆண்டுகால இசை பயணத்தை பாராட்டி தமிழக அரசு சார்பில் சென்னையில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட திரைக்கலைஞர்களும் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் காலை 10 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.